ஆனால் நீங்கள் யாரை பார்க்க போறீங்க? ஜீவனுள்ள தேவனை தேடுறீங்க. அல்லேலூயா. ஜீவனுள்ள ஆண்டவரை தேடி போறீங்க. ஆனால் அவர் வரும்போது அப்படி ஒளி நம்ம படும் போது நமக்குள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடும். அல்லேலூயா. நீ இயேசுவை தேடும்போது அவரை பார்க்கல, அவருடைய கதையை தான் கேட்டிருக்கீங்க, அவருடைய தான் ஃபஸ்ட் டைமாக இருக்கலாம். ஆனால் அவரை தேடும் போது உங்கள் தேடுதல் உங்களை வெட்கப்படுத்தாது. பிரதானமானது ஒன்று தான். ஆண்டவர் என்ன சொன்னார்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு. தேவனை தேடுகளே உங்களுடைய இருதயம் வாழும். சங்கீதம் 69:32. நீங்கள் எவ்வளோ தூரம் அவரை தேடி வரீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் இருதயம் வாழுமா. இன்றைக்கி ஒரு சாமியை பார்க்க போகிறான், எவ்வளோ 600 மைல் 1000 மைல் ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு நடக்கிறான். நடந்து 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 அந்த உருவத்தை பார்க்க போகிறான். ஆனால் நீங்கள் யாரை பார்க்க போகிறீங்க? ஜீவனுள்ள தேவனை தேடுறீங்க. அல்லேலூயா. ஜீவனுள்ள ஆண்டவரை தேடி போகிறீங்க. ஆண்டவரை தேடி போகிறீங்க. ஒரு அருமையான ஐகாசஸில் ஒரு பொண்ணு திடீர்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. கடவுளை பார்க்க முடியுமா? எனக்கு கடவுள் மனுஷன் உண்டாகலாம் பார்க்க வேண்டாம், எனக்கு ஒரு நேராக பார்க்கணும்னு சொல்லி 90 நாள் வெறும் கஞ்சி குடிச்சு பாசிங்கச்சு. அது உயர்காலத்தை சார்ந்த பொண்ணு, பயங்கர ஐதியத்தில் இருந்த பொண்ணு. 90 நாள் ஃபாஸ்டிங் இருந்து சாக போகுது. அந்த நேரத்தில் ரொம்ப சிக்காயிட்டா. அப்பா அம்மாலாம் கேட்டாங்க, ஏப்பா எங்கள் சாமி இருக்காங்களே, எங்கள் சாமி எனக்கு இங்கேயே கோயிலே இருக்காங்களே, இங்கே இருக்காங்களே, அங்கே இருக்காங்களே, நம்ம வீட்டில் இருக்காங்க, போங்கப்பா, அதுக்கெல்லாம் உயிர் கிடையாதுப்பா, எனக்கு உயிரோடு இந்த உலகத்தை உண்டாக்கின ஆண்டவரை பார்க்கணும்னு சொல்லி ஆளுச்சு. கரெக்டாக அவள் சாகிற நேரம், கடைசி மூச்சு இருக்கும்போது அந்த பயங்கரமான கிறிஸ்தவர் அல்லாத வீட்டில் ஜீசஸ் வந்துட்டார். அந்த பிள்ளையை கையை தூக்கி, உன் வாஞ்சை, உன் தேடுதல் வீண் போகவில்லை, உன் இதயம் வாழும். பிற்பாடு அந்த பிள்ளை ஃபாரின் போய் பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக மாறணும். ஜீசஸ் வில் கம். கண்டிப்பாக நீங்கள் இயேசுவை பார்ப்பீர்கள். எத்தனை பேருக்கு இது சந்தோஷமாக இருக்குது? இயேசுவை என்ன போல நேரடியாக பார்க்கணும்னு சொன்னால் கரங்களை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. கண்டிப்பாக நீங்கள் அவரை தேடினால் பார்ப்பீர்கள். சங்கீதம் 70:4 சொல்லுது, தேவனை தேடுகிறவர்களே உங்களுடைய இருதயம் மகிழுவதாக. ஃபஸ்ட்டு உங்கள் இருதயம் வாழும். இருதயம் வாழுன்னா உங்களுடைய இருதயத்துக்கு அழுக்கெல்லாம் தானே போயிடும். அந்த வெளிச்சம் வர 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 இதயத்தில் இருக்கிற நம்முடைய அழுக்குகள், ஈசாயா 1:25 படி களிம்புகள் எல்லாம் நின்றும். ஈசாயா 1:18 படி நம்ம பாவங்கள் சிவேர் என்றாலும் அவள் பஞ்சை போல வெண்மையாகும். நம்ம பாவத்தை விட்டுலாம் போக முடியாது. நம்மளால் சாத்தானே இருக்க முடியாது. நம்ம பலவீன பாண்டம், மாம்ச தெய்வம் உள்ளவங்க, மாம்சம் பலவீனம் உள்ளது இயேசுப்பா சொன்னார். ஆனால் அவர் வரும்போது அப்படி ஒளி நம்ம படும் போது நமக்குள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடும். அல்லேலூயா. அதுக்காக தான் இயேசுவை தேடுங்கன்னு சொல்லுவோம். அதுக்காக தான் இயேசுவை தேடுங்கன்னு சொல்லுவோம். சமீபத்தில் ஒரு குடும்பம் என்னை பார்க்க வந்துச்சு. அந்த குடும்பத்தில் சில பிரச்சனை, தீராத பிரச்சனை தான் பார்க்க வந்துச்சு. அப்போ நான் அவன்கிட்ட பேசி ஜெபம் ஒருபாடு கொஞ்ச நேரம் கழித்து ஒரு தாய், ஐயா நான் உங்களை பார்க்கணும் அப்படின்ச்சு. என்னன்னு கேட்டேன். என்னை பார்த்தோடனே அவங்களுக்கு அழுக வருது. ஆனால் நான் அவங்கள பற்றி ஒன்றுமே பேசலை. என்னை பார்த்தோடனே அவனுக்கு அழுக வருது. ஏன்னா எனக்குள்ள வீசுகிற இயேசுவின் ஒளி அவங்களுக்குள்ள மறைந்திருக்கிற ஒரு இருளை வெளிப்படுத்துது. அவங்களால ஜெயிக்க முடியாத ஒரு இருளின் சக்தியை அது என்ன செய்யுது? நீக்குது. That's the thing. That's the thing. ஈசாயா 60:2. அந்த ஒளியின் இடத்துல உலகின் இருள் நீங்குமானால், உண்மையாகவே இயேசு வந்தால் எவ்வளவு இருள் நம்மளை விட்டு போயிடும். ஹல்லேலூயா. அதைத்தான் வாழுன்னு சொல்றான். அடுத்தது சொல்றான் மகிழுங்கிறான். நீ இயேசுவை தேடும்போது
அவரை பார்க்கல, அவருடைய கதை தான் கேட்டிருக்கீங்க, அவருடைய இதான் ஃபஸ்ட் டைமாக இருக்கலாம். ஆனால் அவரை தேடும் போது உங்கள் தேடுதல் உங்களை வெட்கப்படுத்தாது. கர்த்தரை தேடுதலே உங்கள் இதயம் மகிழும். தேடணும். பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை தேடினாள். தீட்டோடு இருந்த அந்த பிள்ளை எல்லாத்தையும் செலவழிச்சு, யூத வம்சத்தில் தீட்டுள்ள பெண்கள் பப்ளிக்கு வரவே கூடாது, ஈவன் புருஷனோடு பேசக்கூடாது. அந்த மாதவிடாய் வரும்போது அவங்க வீட்டுக்கு வெளியே ஒரு ரூமில் தங்கியிருக்கணும், வேலைக்காரி தான் சாப்பிடுவாங்க. இன்றைக்கி இங்கே இந்தியாவில் அப்படி நடக்குது, உங்களுக்கு தெரியாது. நான் அப்படிப்பட்ட வீட்டில் தங்கியிருக்கிறேன். மனைவி புருஷன் மூதில் விழிக்கக்கூடாது, பார்க்கக்கூடாது. அந்த தீட்டு நீங்கிற வரைக்கும் அவள் தனியாக தான் இருக்கணும், வேலைக்காரி தான் சாப்பாடு கொடுப்பான். அதே மாதிரி யூதர்களும் மற்றவர்களும் தீட்டு ஒரு பிள்ளைக்கு வருது அப்படின்னா அந்த தீட்டு சொட்டு கீழே விழுந்துச்சுன்னா அங்கேயே கொண்டுருவாங்க, அங்கேயே அடிச்சிருவாங்க, அங்கேயே மண்டையில் கூட்டுவாங்க, போய் வீட்டுக்குள்ள அப்படிம்பாங்க. இதெல்லாம் தாண்டி இந்த எல்லா விதமான சமுதாயத்தினுடைய அடிமைத்தனத்தையும் தாண்டி அவ்வளோ பெரிய கூட்டத்துக்குள்ள இந்த பாம்பு நெளிஞ்சு வர்ற மாதிரி அந்த பிள்ளை மேலெல்லாம் பார்க்கல, பாவம் கீழே அந்த கால்களெல்லாம் பார்க்கலாம். எத்தனை கால் மிதிச்சிருக்கோம் அவளை, எத்தனை பெரும் கூட்டம், ஏசப்பா திரள் கூட்டம், மிதியும் உதையும். ஆனால் அவரை தேடி அவரை எட்டி கூட பார்க்கல, வஸ்திரத்தை தொட்டான், அவருடைய வஸ்திரத்தை தொட்டான். She just touched the garment of Jesus. நான் கரூரில் சமயம் ஊழியம் பண்ணும்போது பயங்கர கூட்டம், நெரிசல் ஹாலில் பயங்கர கூட்டம். அப்போ ஒருத்தர் தாராபுரத்துலேருந்து ஒரு அம்மா கூட்டிகிட்டு இருக்காங்க. அந்த அம்மா 25 வருஷம் படுத்த படுக்க, எல்லளவும் கை கால் அசைக்க முடியாது. ஏதோ வண்டியில் கூட்டிகிட்டு வந்து கச்சஸை கூட்டிகிட்டு வந்து அங்கே வச்சுருக்காங்க. ஆனால் என்னை ரீச் பண்ண முடியல, ஏன்னா ஜனங்கள் என்னை நெரிசல். இப்போ தான் நான் என்னுடைய சுகவீனத்தை நிமித்தம் நீங்கள் என்னை வந்து இடிக்காதீங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப வீக் ஆகிட்டேன், ரொம்ப வீக் ஆகிட்டேன், ரொம்ப உழைச்சிட்டேன். அதனால் நீங்கள் நெருக்காதீங்க. ஏன்னா ஃப்ளைட்டில் நான் பிளெயினில் போகும்போது அக்கா சொன்னவங்க என் ஜெயன் சொன்ன மாதிரி ஒன்று இப்படி அலை 2 கிழவியம்மா வந்தாங்க பாரு, என்ன ஸ்ட்ராங்கு. அங்கேயும் குளிரும், புடவை கூட ஒழுங்காக புடவை அப்படி போட்டு இந்த வில்லேஜில் போடுற மாதிரி போட்டு அது பாட்டு கிடுக்கணும்னு ஓடுது ஃப்ளைட்டுக்குள்ளே. ஏசப்பா எத்தனை வயசுன்னு கேட்டேன், 88 வயசு. பரவாயில்ல, இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, நம்ம கையில் கொடுத்து வீல் சேரில் போகிறோம் இது. ஸோ அவ்வளவு நீங்கள் இயேசுவை தேடும்போது, விடாப்படியே தேடும்போது அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் கீழாம். ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, அந்த பிள்ளை அந்த அம்மாவை கொண்டு வந்தவங்க கூட்டம் ஜாஸ்தியான்னு சொல்லி கூட்டத்துக்குள்ளேயே அந்த அம்மா அந்த படுக்கையோடு சேர்த்து இழுத்து, எனக்கு தெரியாது, நான் அந்த கோட்டு சஃபாரி ட்ரெஸ் போட்டிருந்தேன், என்னுடைய இதை தான் தொட்டாங்க, ஜஸ்ட் என்னுடைய பேண்ட்டை தான் அந்த அம்மாவை தொட வச்சாங்க. கையில் அசைக்க முடியாது. அந்த அம்மா எழுப்பி ஓட ஆரம்பிச்சிட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வஸ்திரத்தின் தொங்கலில் அந்த வல்லமை இருந்துச்சு. இன்னொருத்தன் வர்றான், யா பேய் பிடிச்சிருக்கியா என் மகனுக்கு, தீயிலும் தண்ணியிலும் விழுதியா, நான் யார்கிட்ட போய் சீச்சல்கிட்ட போனேன், ஒன்றும் நடக்கலை, உமட்டையாவது வரேன்னு வர்றான், கண்ணீரோடு வர்றான். ஏசப்பா ஒரு வார்த்தை தான் சொன்னார், பேய் ஓடிப்போய். அப்போ அவரை தேடும் போது நம்ம இதை மகிழும், வாழும். அது மட்டும் இல்லை, உத்தம இதயத்தோடு நம்மை தேடல் பாக்கியவான்கள். நாம் அவரை தேடும் போது நாம் பாக்கியவான மாறும். உலகத்தில் நம்ம என்னென்னத்தையோ தேடுறோம், வேலை தேடுறோம், பிள்ளை நல்லா இருக்குன்னு தேடுறோம், வேலை கிடைக்குன்னு தேடுறோம், திருமணம் நடக்குன்னு தேடுறோம், குழந்தை பிறகுன்னு தேடுறோம், வீடு கட்டணும்னு தேடுறோம், பணம் வரணும்னு தேடுறோம், என்னென்னத்தையோ தேடுறோம். ஆனால் இயேசு அப்படி தேடுறோமா? யோசித்து பாருங்க. பிரதானமானது ஒன்று தான். ஆண்டவர் என்ன சொன்னார்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது வேலையெல்லாம் உங்களுக்கு. அவர் சமூகத்தை தேடுங்க, அவருடைய சமூகத்தை தேடுங்க. உலக காரியத்துக்கு அது கவலைப்படாத.
ஏசப்பா என்னைக்காவது நல்லா யோசித்து பாருங்கள், இந்த பிள்ளைக்கு வீடு வேணும், இந்த பிள்ளைக்கு ப்ராப்பர்ட்டி வேணும், இந்த பிள்ளைக்கு வேலை வேணும், இந்த பிள்ளைக்கு அது வேணும்னு சொன்னாரா? உலகப்பிராயமாக எதுவுமே சொல்லலை. விடுதலை பண்ணார், சுகமாக்கினார், அற்புதம் செய்தார், முழுவதும் தேவனுடைய ராஜ்யத்தில் பேசினார், வேற ஒன்றையும் பேசலை. அதே மாதிரி நீங்கள் தேவனை தேடும்போது உங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் ஆண்டவரே பார்த்துடுவார். பிரைஸ் தி லார்ட். அவர் பார்த்துடுவார். நான் வளர்ந்த ஸ்தாபனத்தை ஆரம்பித்தேன் ஏமி கார்மைக்கு. 17 வயசு, சின்ன பிள்ளை, அயர்லாந்து லேடி. இந்த அயர்லாந்து லேடிக்கு ஒரு ஆசை வந்துச்சு. அப்போல்லாம் ஆசியா நாட்டில் பொம்பளை பிள்ளைகள் ரொம்ப பயங்கரமாக நடத்தப்பட்டாங்க. ஜாதி, பெரிய ஜாதிக்குள்ள அடுத்த ஜாதிகள் அடிமைகள் போல நடத்தப்பட்டாங்க. ராஜாக்களும் அப்படி தான் பண்ணாங்க. ஏகப்பட்ட பெண்களை மனைவி ஆக்கினாங்க. வேண்டானா வெட்டி ஆற்றுல தூக்கி போட்டாங்க. பெண்கள் மேலாட போடக்கூடாதுனாங்க. பல பெண்களை கடந்தாங்கன்னா சாமிக்கு மனைவின்னு சொல்லி அந்த பெண்களை வீட்டை எடுத்து போயிடுவாங்க. 13 வயசு ஆச்சுன்னா அந்த பிள்ளை அழகாக இருந்தால் இந்த மாட்டு பொண்ணு தெய்வத்துக்கு வேணும்னு சொல்லி தூக்கிட்டு போயிடுவாங்க. தூக்கிட்டு போன பிள்ளைக்கு சூடு வைப்பாங்க. காலில் சூடு, கையில் சூடு, முகத்தில் சூடு வச்ச உடனே அந்த பிள்ளை என்ன செய்வாங்க, 13 வயசு தான் இருக்கும், அது டெம்பிள் ப்ராஸ்டிடியூட்டாக மாறிடும். இது நம்ம நாட்டில் நடந்தது. நான் சின்ன வயசில் கண்கூட பார்த்தது. இப்படி ஏகப்பட்ட பெண் கொஞ்சம் அழகாக இருந்தால் போதும், இந்த பொண்ணு சாமிக்கு வேணும், மாட்டு பொண்ணு தூக்கிட்டு போயிடுவாங்க. பயங்கர சாமி பேரில், ஆண்டவர் பேரில் அக்கிரமணி நடந்துச்சு. அப்படிப்பட்ட நேரங்கள். அப்போ இந்த அம்மாவை யாருமே ஊழியம் பண்ணக்கூடாதுட்டாங்க. ஏன்னா அழகாக இருந்தாங்க, இவங்களை கெடுத்துருவாங்களே ஒரு நிமிஷத்தில். அதனால இந்த அம்மா என்ன பண்ணுச்சு, காட்டில் இந்த மாவடின்னு ஒரு இடம் இருக்குது, அதை ஒட்டி அது கொஞ்சம் தள்ளி தான் மாஞ்சோலை இருக்குது. அது களக்காடு பல இருக்குது இந்த மாவடி. இந்த மாவடி பக்கம் ஒரு இடத்துல, காடுகள் நிறைந்த இடத்துல தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. திடீர்னு இந்த மாட்டு பொண்ணு என்ன செய்யும், டெம்பிள்குள்ளே போன உடனே இந்த பிள்ளை கூக்குரலிடும். அதை கற்பழிப்பாங்க. அதை கூக்குரலிடும். வலி தாங்க முடியாமல் கத்தும். சிலதை என்ன செய்யும், அவங்க அடிக்கிறத பிராண்டுறதை பார்த்து ஓடி வரும். இந்த ஓடி வரப்படாத தேவதாசின்னு சொல்லுவாங்க. தேவதாசர்கள். இந்த அம்மா ஓடி போய் அந்த இருட்டில் அந்த பிள்ளை எடுத்துட்டு வந்து வளர்ப்பாங்க. அதனால இந்த அம்மா மேலே ஏகப்பட்ட கோர்ட் கேஸு. என்ன கேஸு? பிள்ளை கடத்திட்டாங்க. பிள்ளை கடத்தினாங்களா காப்பாற்றினாங்களா? சொல்லுங்க பிள்ளைகளா. ஒரு 17 வயசு பிள்ளை இவ்வளோ தைரியமாக செய்துச்சுன்னா இது மாதிரி எத்தனை பிள்ளை காப்பாற்றினாங்க தெரியுமா? 920 பொம்பளை பிள்ளைய காப்பாற்றினாங்க. கரணை தட்டி கருத்துற சோதரி. அப்போ ஆரம்பத்தில் இந்த பிள்ளைக்கு ஏமிக்கு யாருமே உதவி செய்யலை. ஒருத்தரும் வரல. நீ பாட்டுக்கு பண்ணுற, நீ மதம் மாத்திரையா அதை மாத்திரையா அதுன்னு சொன்னாங்க. அப்போ இந்த அம்மா என்ன செய்தாங்க, ஒரு 10-15 பிள்ளைகள் 20 பிள்ளைகளை சுற்றி வளைச்சி அவர்களுக்கு பாட்டு சொல்லி கொடுத்து, தன்னிட்ட இருக்கிற கொஞ்சம் பணத்தை பால் கொடுத்து அதை கொடுத்து காப்பாற்றி வந்தாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சு, இந்த அம்மாவுக்கு காசே இல்லை, ஒன்றுமே இல்லை. எல்லாம் இது மாதிரி நம்ம இந்த சந்திரியா மாதிரி சின்ன நண்டுகள், இந்த நண்டுகளை வச்சுட்டு என்ன பண்ணுறது சரின்ட்டு நல்லவாய் பாட்டு பாடி தூங்க வச்சுட்டாங்க. ஆனால் ஏமிக்காருக்கு மட்டும் கவலை. காலிலேருந்து பிள்ளைகளுக்கு ஒன்றுமே கொடுக்கல. காட்டாற்று தண்ணி தான் கொடுத்தேன், தண்ணி தான் கொடுத்தேன், எசுப்பான்னு அங்கே உள்ளக்குள்ளே யாரை தேடுது? சகலத்தையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் தேடுது. இவங்க இப்படி தேடி இருக்கும்போது நல்ல பெரிய டைகர், மேன் ஈட்டிங் டைகர், சரியான டைம். நீங்களாம் பார்த்துருக்க மாட்டீங்க. எத்தனை பேர் புலி காட்டில் பார்த்துருக்கீங்க? லெஃப்ட் ஹேண்ட் அடிக்கும். நான் பார்த்துருக்கேன் புலி, பயங்கரமாக இருக்கும். புலி வர அந்த வாசனை தெரியும். ஆனால் புலி எப்போதுமே பசிக்கலையோ அடிக்கும், கொல்லும். அது புலியினுடைய பண்பு. அந்த புலி நிற்குது. என்ன பண்ணுவீங்க? இந்த அம்மா இயேசுவை இது பாட்டுக்கு அழுதுகிட்டு இருக்கு. இயேசுவை தேடுது.
ஆனால் வேதம் என்ன சொல்லுது? கர்த்தரை உத்தம இதயத்தோடு தேடுவர்கள் பாக்கியவான்கள். என்ன பாக்கியவான்கள்? என்ன? மிகவும் உயர்ந்த ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள். இந்த அம்மா பாட்டு பாடுது. அந்த வேங்கப்படி என்ன பண்ணி தெரியுமா? பாட்டை கேட்டு படிச்சுட்டு ஆட்டுக்குட்டி மாதிரி படிச்சு எப்படி இருக்கான். அப்புறமா சாதம் எழும்பி போயிட்டு ரொம்ப நாள். அப்புறம் என்னாச்சு? பிள்ளைகள் காலை எழும்புறாங்க, வயிறு பசிக்குது. திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு பெரிய ஒரு சமக்காலை மாதிரி ஒன்று விரிச்சிருக்கு. அதில் ப்ரெட்டு, ஜாமு, ஆரஞ்சு என்னென்ன வேணுமோ அவ்வளவும் அத்தனை பிள்ளைகளுக்கு மிஞ்சி அங்கே வைக்கப்பட்டிருக்கு. யார் வச்சானே தெரியாது, அந்த அம்மாவுக்கு தெரியாது. அந்த அம்மா ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கு. ஏமிக்காம தூங்கலை, ஜெபம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதாங்க தேவனை தேடுறது. உலகத்தில் 1008 பிரச்சனை வரலாம், 10,000 பேர் நமக்கு அகென்ஸ்டாக இருக்கலாம். ஆனால் அவரை தேடும்போது நாம் பாதுகாக்கப்படுவோம், உயர்த்தப்படுவோம், ஆசைக்கப்படுவோம். ரொம்ப நாள் கழிச்சுட்டு இந்த அம்மா மேலே சொன்னேன் இல்லையா, கோர்ட் கேஸ் தான் நிறைய வரும்னு சொல்லி. ஸோ கலெக்டருக்கு முன்னாடி இது மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஸோ கலெக்டருக்காக அம்மா காத்திருக்காங்க, க்யூவில் நிற்கிது கலெக்டரை பார்க்க. அப்போ கலெக்டர் திடீர்னு இந்த அம்மா பார்த்துச்சு. வாங்க வாங்க எமி வாங்க அப்படின்ச்சு. தன்னோட அறைக்கு கொண்டு போச்சு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா அப்படின்ச்சு. தெரியல. என்ன தெரியுமான்ச்சு. தெரியல. சரின்ட்டு உள்ள அறைக்கு போனால் அந்த பெரிய வேங்கப்பினுடைய தலை ஸ்டஃப் பண்ணி அந்த கலெக்டர் வச்சுருந்தார். அப்போ கலெக்டர் சொன்னார், நான் காட்டில் வேட்டையாட வந்தேன். பிரிட்டிஷ் பீரியட். அப்போ காட்டில் வேட்டையாட வந்தேன். வரும்போது நாங்கள் மரத்தில் பறி வச்சு தங்குவோம். புலிகளை சுடுறதுக்கு, மான் சுட வச்சுருப்போம். அப்படி நாங்கள் உட்கார்ந்து இருந்து மான் கிடைக்காதா, இது கிடைக்காதா, அது கிடையாது பார்க்கும்போது திடீர்னு உங்களை பார்த்தேன். யார் அந்த வெள்ளக்கார பொம்பளை? என்ன இவ்வளோ சின்ன பிள்ளை இங்கே வந்து என்ன செய்கிறான்னு பார்த்தேன். பிள்ளைகள் படுத்துருக்குதை பார்த்தேன். பிள்ளைகள்லாம் கொரட்டை விடுது, படுக்குது. நாங்கள் கொண்டு வந்த அத்தனை உணவையும் ஒரு துணியில் அப்படி கட்டி அந்த சீசா இறக்குற மாதிரி மெதுவாக இறக்குது. நீங்கள் கண் மூடிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு தெரியாது. எங்கள் மரத்துலேருந்து நாங்கள் என்ன செய்தோம்? இறக்கி வச்சோம். அப்புறம் எனக்கு ஒரு ஆசை, நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் இந்த பார்க்க வருவீங்கன்னு தெரியும், அதுக்குள்ளே இந்த புலியை சுட்டுறணும் அப்படின்னு சொல்லி 2-3 வாரம் கழித்து போய் அந்த புலியை கண்டுபிடிச்சி சுட்டு அவனுடைய தலையை மட்டும் ஸ்டப் பண்ணி வச்சிருக்கோம். இன்றைக்கி அந்த ஸ்தாபனத்தில் அது இருக்குது, வான இருக்கும் புலி, பெரிய தலையாக இருக்கும். ஸோ உன் மீட்பர் வல்லவர். சொல்லுங்க, உனக்கா ரத்தத்தையே சிந்தினவர் வல்லவர். எவ்வளோ பெரிய ஆண்டவர்லாம், பாவம்ல. எனக்கு அவர் நினச்ச அழுகையாக வரும். இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ், நட்சத்திரங்கள், எம்மா 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 பரலோகத்தையே படைச்ச ஆண்டவர் நம்மளை போல மாறணுமா? நம்மளை போல கோமண துணியை கட்டி சிலுவில் அறைவாங்களா? உங்களுக்கு பாவமா இல்லையா? இயேசப்பா மேல நம்ம செய்த பாவம், நம்முடைய அழுக்கு, நம்முடைய சஞ்சலங்கள், நோய்கள், நம்ம வாட்டிக்கிற பேய்கள், இவற்றையெல்லாம் வென்று நமக்கு மன்னிப்பு கொடுக்க தம்மை தாழ்த்தினார்.